ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புழுதியில புரண்ட என்ன, குப்பையில கிடந்த என்ன கண்மலையின் மேல உயர்த்தி வச்சிங்கப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. கண்ணீரோடு அழுகையோடு உள்ள உடைந்து காணிக்கையாக கர்த்தரை, உடைந்த உள்ளத்தோடு கர்த்தரை கனம் பண்ணுவோம். நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். பாடுங்க. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி. நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, எல்லாரும் நன்றி ஐயா, thank you Lord. நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நினைச்சு பார்க்கிறேன், எல்லாரும் பாடலாம். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே. இயேசுவே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. thank you Lord. ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே. உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி எல்லாரும் ஐயா. சத்தத்தை உயர்த்தி நன்றி ஐயா, அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஐயா, நன்றி. நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உம்மை உயர்த்துவேன். உயர்த்துகிறோம். கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். குப்பையில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பை
கண்மலையில் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கண்மலையில் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே ஒரு தெய்வீக தொடுதல் ஒவ்வொருவரும் இயேசு தொடுவீராக. Holy Spirit, you touch everyone. இயேசுவின் நாமத்தில் ஒரு தொடுதல், ஒரு தெய்வீக தொடுதல். இயேசுவின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. The touch of Jesus. Holy fire, holy fire. நன்றி. Holy fire, holy fire come upon everyone. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அக்கினி, fire, Holy Spirit, fire in the name of Jesus. God, you touch everyone. Let them heal, let them deliver. இயேசுவின் நாமத்தில். Oh. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அவர் உனக்கு தயை செய்வார், உனக்கு இறங்குவார், பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கும்போது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, விருத்தி அடைந்து ஆண்டவர் நம்மை பெரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். தேவனுக்கு யாரோ ஒரு ஆளை பெரிய ஆளா காமிச்சு நான் இவனுடைய தேவன் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். இன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் பூமியில் உயிர் வாழ்கிறாங்களா? இன்னைக்கு பூமியில் உயிர் வாழ்கிறாங்களா? இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறோம். நம்மை அவர் ஆசீர்வைத்து இந்த நபருடைய தேவன், உங்கள் பேரை போட்டுட்டு இவருடைய தேவன், அவன்கிற பேரை நீங்கள் வாசித்துக்கிடுங்க. ஐஸ்வர்யவானாகி வர வர, சபைக்கு வர வர, ஜெபிக்க வர வர, துதிக்க வர வர, வேத வாசிப்பில் வர வர, ஊழியத்தில் வர வர, ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய பகுதியில் வர வர, வளர வளர கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 23:30 வாசிக்கும் போது, நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ விருத்தி அடைந்து, ஏன் உன்னை விருத்தி அடைய பண்ண நீ கர்த்தர் துடிக்கிறார். நீ விருத்தி அடைந்தாதான் தேசத்தை சுதந்தரிப்பாய். ஹல்லேலூயா. பலன் அடையணும், விருத்தி அடையணும். வாலிப தம்பிமாரெல்லாம் விருத்தி அடையணும். நல்ல பரிசுத்தாவில வாழ்ந்து விருத்தி அடையணும். ஜபத்தில் வளர்ந்து விருத்தி அடையணும். வேத வசனத்தில் வளர்ந்து விருத்தி அடையணும். வளர்ந்து கொண்டே இருக்கணும். விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும். எது வரைக்கும் விருத்தி அடையணுமா? தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரத்தி விடுவாய். ஜபிக்க ஜபிக்க, ஆவிக்குரிய யுத்தம் செய்ய செய்ய மேற்கொள்ளுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு முன்னேற்றத்தின் மாதம். உங்கள் மைண்டில் அதை சொல்லி வைங்க.
உங்களுக்குள்ள இதை பேசி வைங்க. உங்கள் நினைவுகளில் இதாக வரணும். ஒவ்வொரு நாளும் விருத்தியின் நாட்கள், ஒவ்வொரு மாதமும் ஒரு முன்னேற்றத்தின் மாதம், ஒவ்வொரு வருஷமும் அடுத்த நிலை செல்லும் வருஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ விருத்தி அடைந்தாதான் நீ தேசத்தை சுதந்திரிக்கணும். நீ சுதந்திரவாளி. நீங்களும் நானே யாரு? தேவனுடைய வாரிசு அல்லவா? இயேசுடைய உடன் சுதந்திரர் அல்லவா? அதனால சுதந்திரிக்க வேண்டிய நாம், ஸ்தோத்திரம், விருத்தி அடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவாய். எதிர்ப்பு சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும். பரிசுத்தாவின் வல்லமை, வசனத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, விசுவாசத்தின் வல்லமை, தேவ பலன், காண்டாமிருகத்தின் அந்த பலன், ஸ்தோத்திரம், கழுகு போல் அந்த பலன், மான் கால்கள். எல்லாருக்கும் என்ன கால்கள் இருக்கணும்? மான் கால்கள். ஸ்தோத்திரம், சிங்கத்தை போல தைரியம். எந்த இருதயம்? சிங்கத்தை போல தைரியம். இதுதான் தேவ சபைக்குள்ள கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஏன் பலவீனம் வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அதோட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, வியாதியோட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இல்லை, இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்த்துருங்க. உங்கள்கிட்ட இருந்தாலும் அதுக்கு நீங்கள் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். எதிர்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக துரத்திடுவீங்க. ஆமென். அதெல்லாம் இருக்க தான் செய்யணும். அது உங்களை ஜெயிச்சிரும். இன்றைக்கி எதோடெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறோமோ அதெல்லாம் எதிருங்க. கடன் இருக்கா? கடன் கொடுப்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் கொடுக்கிற நபராய் நான் மாறுவேன். ஸ்தோத்திரம், நான் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நதியில் பரிசுத்தாவியோடு வாழ்கிறவர்கள், அந்த நதியில் சஞ்சரிக்கிறவைகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த தேவ ஆவி எனக்குள் இருக்கிறது. நான் ஆரோக்கியம் அடைவேன், நான் பிழைப்பேன், நான் பெரிய சமுத்திரத்து மச்சத்தை போல் வளருவேன். ஆண்டோட்ட அந்த ஆவியில் அப்படி சொல்லி பலன் அடைங்க. பெரிய சமுத்திரத்து மச்சம். இங்கே எல்லாம் இருக்கிற யாரும் இந்த வீட்டில் 1.5 அடிக்கு 1 அடியில் ஒரு மீன் தொட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மீனை பார்க்கணுன்னா லென்ஸ் வேணும். சோத்திரம், இந்த அங்கே போயிடுச்சு பாருங்க அப்படிம்பாங்க. இது அப்படி கிடையாது. அந்த நதியில் சஞ்சரிக்கிறவைகள் பெரிய சமுத்திரத்து மச்சம் போல வளருவீர்கள். இந்த உபதேசத்தை கேட்குறீங்கள, நீங்கள் பெரிய சமுத்திரத்து மச்சத்தை போல் வளருவீர்கள். கர்த்தர் அப்படி உங்களை பலப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவார். உன் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல ஓங்கி வளருவார்கள். அவர்கள் அரண்மனையின் மூளை கற்களைப் போல் அவர்கள் வளருவார்கள். இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல இருப்பார்கள். சபை வேத வசன சபையில் நாட்டப்பட்டவர்கள் ஓங்கி வளர்கிற விருட்சம். ஓங்கி வளர்கிற விருட்சம். ஓங்கி வளருவீங்க. இளமையில் ஓங்கி அந்த வளரும் நாட்கள் இருக்கு பாருங்க. கட 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 கடன்னு அப்பந்தான் வளரும். அப்படிதான் வசனம் கேட்குற எல்லாரும் ஓங்கி வளருவீர்கள். கர்த்தர் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 31ஆம் வசனம் வாசிக்கும் போது, சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும். பெலிஸ்தியன் பொறாமப்பட்டானே, எது விரட்டி விட்டானே, வாக்குவாதம் பண்ணானே, பயப்படுத்தினானே, அவன் இருக்கிற சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையா இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். இதுக்கு சில கண்டிஷன் இருக்கு, அதை பார்ப்போம். நீங்க எப்பவுமே பைபிள் படிக்கும்போது சோத்திரம், நல்ல ஆசீர்வாதம்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அதில் கண்டிஷன் இருக்கும், கஷாயம் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கஷாயத்தை சாப்பிட்டாதான் பிரச்சனை சரியாகும். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துட்டு நான் உன்னோடு இருப்பேன். நீங்கள் நான் உன்னோடு இருப்பேன்னா அதுக்கு என்ன விஷயம், யார் கூட இருப்பாருன்னு பார்க்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 20ஆம் வசனம், வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஒரு தூதனை அனுப்புறேன். நல்லா கவனிங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். தேவ பிள்ளை எப்போ எப்படி இருக்கணும்? என் கூட கர்த்தர் இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். உலகத்தில் உத்தரவு உண்டு, திறன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்டில் உங்க கூட இருக்கிற. ஸ்தோத்திரம். நீங்கள் புறப்பட்டு போய், யார் தேவ நோக்கத்தில் புறப்படுறாங்களோ அவங்க கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் அப்போஸ்தலர்களோடு இருந்து கிரியை செய்தார். மரித்தோரை எழுப்பினார்,
வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கினார். உருமால்களை போட்ட போது, ஹேண்ட் கர்ச்சிப், கர்ச்சிப்பை தூக்கி போட்டவுடனே ஹீலிங் நடக்குது பாருங்க. அந்த அளவுக்கு ஆண்டோடைய வல்லமை இருக்குது. இதை விசுவாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தூதன் அனுப்புறேன். அடுத்து வாசிங்க 21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து. நம்பர் 1 எச்சரிக்கையாயிரு. அவர் வாக்குக்கு செவி கொடு. நம்பர் 2 அவர் சொல்றத கேளு, செவி கொடு. நம்பர் 3 அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. அடுத்து துரோகத்துக்குள்ள போயிராதே. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அவர் உள்ளத்துல இருக்குது. அந்த பரிசுத்த நாமம் இருக்குது. நம்ம கூட அவர் இருக்கிறார் எப்போவுமே. அவரை கோபப்படுத்திடக்கூடாது. வீட்டில் அடிக்கடி ஒருத்தர் என்ன செய்கிற பழக்கம் உண்டு. சிலருக்கு எப்போ நிம்மதியாக சாப்பிட வரும்னா அவங்கள கோபப்படுத்தினா தான் அவங்க சாப்பிட கூட 2 இட்லி வை, கோபப்படுத்திட்டு இன்னும் 2 தோசை கொடுன்னு கோப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, கோபப்படுத்தாதே. சிலர் கணவனை கோபப்படுத்தினா தான் அன்னைக்கு நிம்மதியாக இருக்கும். சிலருக்கு மனைவியை கோபப்படுத்தினா தான் சந்தோஷமாக இருக்கும். சோத்திரம். அப்போ தான் நேரம் போகிற மாதிரியே தெரியும் போல். ஆனால் இங்கே ஆண்டவர் கூட இருக்கார். அவரை என்ன செய்யாதே, கோபப்படுத்தாதே. சிலருக்கு என்ன செஞ்சால் கோபம் வரும்னு தெரிஞ்சு அதே கோபப்படுத்தாதே. துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. அடுத்து 22ஆம் வசனம், நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக. ரொம்ப சிம்பிள். சுதந்தரிக்கிறதுக்கு, விருத்தி அடைவதற்கு அவர் சொல்வதை எல்லாம் செய்வாயாக. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு அவர் சொல்றதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில். சில ஆட்கள் இருக்காங்க, எங்கேயா எதையாவது பண்ணிட்டு வந்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கம்பாங்க. முதல்ல எல்லாம் கேட்கணும். எதையாவது வம்ப பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து ஆலோசனை கொடுங்கன்னா என்ன கொடுக்கறது? அதுக்கு ஆலோசனை இருக்கும். ஆனால் கரெக்டான ஆலோசனை எப்போன்னா, அவர் சொல்வதை எல்லாம் செய்வாயாக. நான் என்ன செய்யணும்னு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நீங்களா எதையாவது பண்ணாதீங்க. ஆபிரகாம் அவனா பண்ணது, இஸ்மவேல் வந்துட்டான். குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்துட்டாங்க. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக. அப்படி செஞ்சா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். நான் அவர்களை அதம் பண்ணுவேன். அடுத்த வசனம் கடைசியில், இப்படி கர்த்தர் ஜெயம் தருகிறார். கர்த்தருடைய யுத்தம் நடக்கிறது. 23 வாசிக்கும் போது, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று, என் தூதனானவர் முன்னே போகிறார். எமோரியரும் ஏத்தியரும் ஏத்தியர் பெரிசியர் கானானியர் ஏவியர் எபூசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஹலோ, கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் எங்க கொண்டு போவாராம்? உன் எதிரி எங்க இருக்கானோ அங்கேயே கொண்டு போவாராம். ஒரு எதிரி இல்ல, ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கிறான். தோத்திரம். எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். ரெடியா? அந்த படுபாவி இருக்கிற இடத்துல, ஆமாம், அங்கே தான் கொண்டு போகிறார். உன்னை கொண்டு போய் நீ அமைதியாக இருந்துட்டா போதும். அங்கே ஆண்டவர் டப்பு 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 டப்புன்னு குருவி சுட்ட மாதிரி அந்த சத்துருக்கள் எல்லாம் அதம் பண்ணிடுவார். அப்போ நீ விருத்தி அடைவாய். எதுக்கெல்லாம் நீ பயந்தியோ அங்கேயே கர்த்தர் ஸ்பாட்டில் கொண்டு போய் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். உன் பயத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்த போகிறார். இப்போ அந்த தடைகளெல்லாம் மாற்றுகிறார். நீ விருத்தி அடைந்து நீ சுதந்தரிக்க உன்னை கர்த்தர் தயார்படுத்துகிறார். எந்த காரியங்களுக்கு நீ பயந்து இருந்தியோ, எவைகள் உன் நன்மையை பிடித்து வைத்திருக்கிறதோ, அங்கே தூதன் உன்னை அழைத்து கொண்டு போய் அங்கே உனக்கு ஜெயம் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே எங்க சாபங்களிலிருந்து, எல்லா தடைகளிலிருந்து, எல்லா அந்தகார கிரியைகளிலிருந்து கர்த்தருடைய தூதன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. விருத்தி அடைந்து சுதந்தரிப்பீங்க. எந்த சத்துரு உங்களை ஏற்று நின்னானோ அந்த ஸ்பாட்டுக்கே கர்த்தர் உங்களை கொண்டு போய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயத்தை நீக்கி அந்த தடைகள் மேல் உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்குறேன். ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஜெயத்தை கொண்டாடுங்க. நன்றி ஆண்டவரே. இதை தாங்க கல்வாரி சிலுவையில் அவர் செய்தார்.
ஸ்தோத்திரம். சாத்தானின் தலையை நசுக்கினார், ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தான் மேல் அதிகாரம் தந்திட்டதே இயேசுவின் நாமமே. எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. வியாதி வல்லமைகள், பலவீனப்படுத்துகிற நுகங்கள், தரித்திரப்படுத்துகிற ஆவிகள், எல்லா சுத்த வல்லமைகள், பொல்லாத ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே, நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஜெயம் எடுக்கிறோம். ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெயம் எடுக்கிறோம். நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அந்த எதிரி இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போய் அந்த எதிரிகளை கர்த்தர் அதம் பண்ணுகிறார். நீ பயந்து கொண்டிருந்த காரியங்கள் இனி உன் வாழ்க்கையில வர முடியாது. எதெல்லாம் எதிரியா நினைச்சியோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு ஜெயம் தருகிறார். அவர்தான் அதை அதம் பண்ணுகிறார். நீ அவர் வாக்குக்கு செவி கொடுத்தா போதும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்ல வேதம் வாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். ஆண்டவர் அப்படி பலப்படுத்துகிறதற்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார், பாதைகள் நெய்யாக பொலி செய்வாரே. வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார், பாதைகள் நெய்யாக பொலி செய்வார். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. வேலி அடைத்து காத்திடுவாரே, இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. குடும்பங்களை வேலி அடைத்து காத்திடுவாரே, இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பிடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா.
பயன்படுத்துவார். ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார். ஆத்துமாக்கள் திரள் திரளாய் தந்திடுவாரே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுமே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவாரே சுராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவாரே சுராஜா. Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.